அத்தை, உங்க பையனுக்கு எப்ப சடங்கு சுத்த போறீங்க? என்னது? சடங்கு சுத்த போறாங்களா? பசங்களுக்கு எல்லாமா சடங்கு சுத்துவாங்க? என்னது, என் பையனுக்கு சடங்கா? அதான் அத்தை, புதுசா வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்குலாம் தண்ணி ஊத்தி சடங்கு சுத்துவாங்கல்ல, அந்த சடங்கு தான் கேக்குறேன். புரியலையா? பாருங்க உங்க பையனை, வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். மானத்தை வாங்குறாரு. சத்திய சோதனை. டேய், கிண்டல் பண்றால, நல்லா நிமிந்து உட்கார்ந்து சாப்பிடு. அம்மா, ஒழுங்கா நிமிந்து உட்கார்ந்து சாப்பிடு. என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதே. எந்த ஏரியாவை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியா தான் கண்ணுல படுது. சிது, டீசென்சியை மெயின்டைன் பண்றா, மெயின்டைன் பண்ணு. பேசாம அந்த பக்கம் போய் உட்காந்துடலாமா? அதான் பெட்ரு. போதுமாத்த? ஏய் சிது, அங்க வார்த்தை சரியில்லை. என்னடா ரிங்கா ரிங்கா ரோசஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மேக்னா. ஓத வாங்க சாப்பிடு. ஏங்க அம்மா, உங்க பையன் பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா? ஏங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுத்தி போடுங்க. இந்தா. ஏங்க இல்ல இல்ல போதும் போதும். ஏய் உட்கார் சாப்பிடு. வயசு பையன் இப்படியா சாப்பிடுறது? நல்லா அள்ளி சாப்பிடு. டேய், இவன் ஏண்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்? அத ஏமா கேக்குறீங்க? ஐயோ, உங்ககிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன்? டேய் சும்மா சொல்லு. அது அது சொல்லு. அவனுக்கு இன்றலோட இடுப்பு தெரியுதா? என்ன? இடுப்பு தெரியுதா? அதனாலதான் சாரு ஒரு இடத்துல உட்காராம மாறி மாறி டீசென்ட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்காப்ல. ஏம்மா, இது இல்லம்மா கேரட், இதுதான் கேரட். 24 கேரட்டை பெத்து வளர்த்து எங்க உயிரை வாங்குறீங்களாமா? சாப்பிடுங்க. என்னங்க நீங்க? கண்ணு வைக்காதடா, அவன் நான் பெத்த புள்ள, அப்படிதான் நடந்துக்குவான். வீணா பிச்சை செல வைக்கிறேன், சாப்பிடுங்க. உனக்கு மணிகுண்டு கட்ட. என்ன தண்ணி வர மாட்டேங்குது? டேய், தண்ணியாவது ஒழுங்கா குடிடா. அம்மா முன்னாடி தண்ணிலாம் நிமிந்து குடிக்க கூடாதுல்ல, அடக்கம். சாப்பிடு. எனக்கு சாப்பாடு போதும். டேய் டேய் டேய், இந்த டேய். இல்ல இல்ல போதும் போதும், வயிறு ஃபுல் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன். தப்பிச்சண்டா சாமி. சிது, டேய் சிது. எப்படி கூப்பிட்டு இருக்கோம், காதுலயே வாங்காம போறான் பாத்தீங்களா? இப்படி பரிமாறினா இனிமே அவன் சாப்பிடவே மாட்டான். அதுவும் புடவையில பரிமாறன்னு வச்சுக்கயே, சாப்பாடு அவன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படி சொல்ற? அது நீ புடவை கட்டினா சித்துவுக்கு குஷி படம் ஞாபகத்துக்கு வருதா? குஷி படமா? அதுல என்ன இருக்கு? நல்ல படம் தானே. அந்த படத்தை நீ சரியா பாக்கல போல இருக்கு. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ புடவை கட்டினா சித்துவுக்கு நாட்டாம படத்துல வர டீச்சர் மாதிரி. என்னது? இல்ல 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 இல்ல, கடலோர கவிதையில படத்துல வர ரேகா மாதிரி தெரியுதா? அம்மா, நான் போய் வாசல் உட்கார்ந்து சாப்பிட்டுறேன். மிச்சம் மீதிலாம் தாக்கி போட்டுருங்க. டேய், என்னடா பண்ற? சரிம்மா, நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். பிளேட் எடுத்துக்கோ.
அத்தை நானே பரிமாறிக்கிறேன் அத்தை, கொடுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ பேசாம சாப்பிடு. நான் தான் பரிமாறுவேன். அத்தை சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் அத்தை. சரிம்மா. சரி அத்தை, எனக்கு ஷோக்கு டைம் ஆச்சு, நான் உள்ள போறேன். சரி வர அத்தை, நான் உள்ள போறேன். சரி. சரிம்மா, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்க, நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன். சரி அம்மாவை நாங்க பார்த்து அனுப்பி வைக்கிறோம். அம்மா நான் போயிட்டு ஆட்டோ பிடிச்சு வந்துடவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்க ஆண்டி, என்ன உண்மை தெரியணும்? இல்ல, இப்பெல்லாம் தென்றல் சித்து கிட்ட நல்லபடியா தான் பேசுறா, பழகுறா. ஆனா ஏன் இன்னும் அவ சித்துவோட காதல மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறா? அட நீங்க வேறம்மா, இது விஷயமா நாங்க உங்க பையன்கிட்ட கேட்டா இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? தென்றல் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு தென்றல் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறான். தென்றல் என்னன்னா இனிமே கல்யாணத்தை பத்தி யாரும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு டென்ஷன் ஆகறான். நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே ஒண்ணு புரியலமா. அம்மா, நானும் தென்றல் கிட்ட சித்துவை பத்தி பேசி பார்த்தேன். ஆனா அவ இனிமே கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா. இனிமே இவங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில ஒண்ணு சேருவாங்கன்னு நாம வெயிட் பண்றது வேஸ்ட். பேசாம இவங்கள நாமளே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒண்ணு சேர்த்துற வேண்டியதுதான். எப்படிமா? சொல்றேன். இவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கான வேலைய இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? என்ன ஓகேவா? ஓகேதான், ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு பெத்த புள்ளைக்கு பெத்த அம்மா தர ஐடியாவா இது? ரெண்டு பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா தப்பு எதுவுமே இல்ல. வரேம்மா. பாத்தியா, சமைக்கும் போது நாயகன் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கும் போல இருக்கு. உளறிட்டு போகுது. என்ன அதுல 4 பேர்னு சொல்லுவாங்க, இது 2 பேரும் சொல்லிட்டு போகுது. நம்ம 2 பேரையும் மறந்துருச்சே. அடுத்த வாட்டி வரட்டும், ஞாபகப்படுத்தி விட்டுறேன். என்னடா செல்லம், எங்க காணோம்? மேகி செல்லம், மேகி செல்லம், மேகி மேகி செல்லம், மேகி செல்லம், மேகி செல்லம், மேகி செல்லம். போடு. பாத்து வர மாட்டேன். ஆபீஸ்ல என்ன விளையாட்டு? என்னது விளையாடுறா? ஏய், லவ் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல? இங்க வா, வாங்க. இதுல சோடா புட்டி வேற, கண்ணு தெரியுதா? தெரியுது. அப்படியே போ. மேகி செல்லம், மேகி செல்லம், நான் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம என்ன அங்கேயே அம்மான்னு விட்டு வந்துட்ட. அப்படி பார்க்காத மேகி செல்லம், ஏன்னா என் இதயம் தாங்காது. சரி, விஷயத்துக்கு வரேன். தென்றல் சித்தோட காதல புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா கொடுத்த ஐடியா செம்ம இல்ல? அதே ஐடியாவை நமக்கும் ட்ரை பண்ணி பாப்போமா? இது இல்ல 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 இல்ல, சித்துவும் தென்றலும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாம சேர்ந்து ட்ரை பண்ணுவோமான்னு கேட்டேன். எனக்கு அப்படி இது ஒன்றும் பெஸ்டான ஐடியாவே தெரியல. என்ன மேகி பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? இது உண்மையிலேயே சூப்பரான ஐடியா தான். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இல்லடா, இது ரொம்ப பழைய ஐடியாவா இருக்குடா. என்னது பழைய ஐடியாவா? மேகி இப்பெல்லாம் பழசுதான் புதுசே. நீ நம்பிக்கையோட கூட வா. அம்மா சொன்ன மாதிரி தென்றல் பைக்ல காத்த பிடிங்கி விட்டுறலாம். ஏய் லூசு, லூசா? தென்றல் வண்டியை பஞ்சர் ஆக்கி சித்து கூட பைக்ல அனுப்பி வச்சுட்டா உடனே தென்றலுக்கு சித்து மேல காதல் வந்துருமா என்ன? அப்படிலாம் பார்த்தா எவ்வளவு வாட்டி சித்து கூட தென்றல் பைக்ல போயிருக்கா. அப்பெல்லாம் புரிஞ்சுக்காத காதல இப்ப புரிஞ்சுக்க போறாளா? இங்கதான் உனக்கு அம்மாவோட ஐடியா சரியா புரியலன்னு நினைக்கிறேன். அவங்க மைமிங்ல சொன்னதுனால உனக்கு சரியா கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். இப்ப டைமிங்ல சொல்லவா? சொல்லி தொலை. இட்ஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி தென்றல் சித்து கூட நிறைய வாட்டி பைக்ல போயிருக்காதான். ஆனா தென்றலுக்கு அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அப்ப தென்றல் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையில இருந்தா. அதனால அவளுக்கு அப்ப சித்துவோட காதல் புரியல.
ஆனா இப்ப அப்படியா? ஆகாஷ தென்றல் சுத்தமா வெறுத்துட்டான். இப்ப தென்றலும் சிங்கிள், நம்ம மச்சானும் சிங்கிள். சிங்கிளும் டபுள்ஸா மிங்கிளாகி டிராவல் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு இண்டிகேட்டர் எரியும். லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா ரைட்டாவா? இண்டிகேட்டர் எரியுதுல, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி எரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசி ஃபார்ம் ஆகும். அந்த இன்டிமெசில தென்றல் தான் கல்யாணம் நின்னு அதன் மூலமா அவமானப்பட்ட விஷயத்த சோகமா சித்து கிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பிப்பான். உடனே நம்ம சித்துவோம் பாவப்பட்டு தென்றலுக்கு டீப்பா ஆறுதல் சொல்ல ஆரம்பிப்பான். அந்த ஆறுதல் தென்றலோட மனசை சாந்தப்படுத்தி சித்துவோட லவ் தென்றலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பத்தாவதுக்கு சித்து தன்னை லவ் பண்றான்னு தென்றலுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால இப்ப தென்றல் சித்து கூட பைக்ல போனா ஆட்டோமேட்டிக்கா சித்துவோட லவ் அவ புரிஞ்சுப்பா. என்ன நம்பிக்கையே இல்லாத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? வேணும்னா வா, நீ நானும் சேர்ந்து பைக்ல போவோம். இல்ல, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, பிராக்டிகலா பண்ணாதான் புரியுங்கிறதுக்காக சொன்னேன். தென்றல் வண்டியில காத்து புடிங்க விடணும், சீக்கிரம் வா. டேய் குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இதுக்காகவே கைவசம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கனே. இங்க பாரு. இஸ்கு. ஏய் என்னடா பண்ற? அவசரப்படாத. இப்ப பாரு. நல்லா போகுது. பிளான் ஏ சக்சஸ். பிளான் பி சக்சஸ் ஆகிற வரைக்கும் நாம ஓரமா ஒதுங்கிடலாம். ஓரமா ஒதுங்கின்னு பார்க்கலாம் சொன்னாங்க. வா என் மசாஜா. ஐயோ, டயர் பஞ்சர் ஆயிருக்கே. எப்படி ஆச்சு? காலையில இங்க நிறுத்தும் போது நல்லதானே இருந்துச்சு. இப்ப எப்படி நான் வீட்டுக்கு போறது? வெயிட் பண்ணு. சித்து வந்துருவான். அவன் கூட சேர்ந்து வண்டியில போ. ஓகே? பாக்குறா. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்தா? இவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் போல இருக்கே. இவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு? ஒருவேளை இவர் கூட நான் வரணுங்கிறதுக்காக இவர்தான் வண்டியை பஞ்சர் பண்ணிருப்பாரோ? செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. இவர் ஏன் இப்படி இருக்காரு? எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு. வாத்தன்ற இந்த ஆகாசு கார் கதவெல்லாம் திறந்து ரெடியா இருக்கிறத பார்த்தா தென்றல் வேற வழி இல்லாம அவன் கூட போனாலும் போயிருவா போல இருக்கே. ஏய் நீ இதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்த? போ சீக்கிரம் போய் சித்து கூட்டிட்டு வா. போ நாகி, நான் வேணா அவன் காரை பஞ்சர் ஆக்கி விட்டுறவா? திருப்பேத்தாத சாவடிச்சு போய் அவனை கூட்டிட்டு வா. சித்து, என்னாச்சுங்க? ஏன் வீட்டுக்கு கிளம்பாம இங்கே நிக்கிறீங்க? இல்ல, எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் என் வண்டியை பஞ்சர் பண்ணிட்டான். என்னடா சொல்றா? உன்னதான் பஞ்சரா? ஓ சித்து, என்ன உன் வண்டியில டிராப் பண்ண முடியுமா? மேகி, இவ யோசிக்கிறத பார்த்தா மாட்டேன்னு சொல்லிடுவான் போல இருக்கே. நம்மளே களத்துல இறங்கிடுவோம். வா, கேஷுவலா போவோம்.
சித்து இப்ப என்ன டிராப் பண்றியா இல்லையா? இல்லைங்க அது அது என்னாச்சு என்னாச்சு? ரெண்டு பேரும் பார்க்கிங்ல நிக்கிறீங்க, வீட்டுக்கு போலையா? இல்ல வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ வீட்ல டிராப் பண்ணனா யோசிக்கிறான். ஏண்டா பாவம் திண்டல் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வீட்ல டிராப் பண்ண சொன்னா யோசிக்கிறியாம யோசிக்கிற? என்ன மேகி இவன்? டேய் மச்சான், இப்ப திண்டல் கொண்டு விட்டா வேற யாரா இருக்கா? இனிமே நீதாண்டா திண்டலுக்கு எல்லாமே. திண்டல் கை விட்டுறாதடா. டேய் கையோட கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுறா. ஏய் சித்து இப்ப என்ன டிராப் பண்றியா இல்லையா? அது ஏங்க நீ முதல்ல வண்டி எடு. இல்லங்க வண்டி எடு. அதான் நீ சொல்றா கேட்றா. எடு. நீ அந்த பேக் எடு. பாய் மச்சி, ரெண்டு பேர் பார்த்து போங்க. இவன் வேற பானிபூரி விக்கிற மாதிரி அடிக்கடி இந்த பக்கம் வந்துடுறான். வீட்டுக்கு போறான். அப்புறம் மேகி பிளான் பியும் சக்சஸ். அப்ப நம்ம சித்துக்கு அதுல சக்சஸ் தான். நாம உள்ள போலாமா? என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜி. என்ன மட்டும் கிளி வை புஜி. ஓ ஆகாஷ் இங்கே வந்துட்டாரா? அப்போ இவரை வெறுப்பேத்த தான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களா? சித்திரம் பேசுதடி இது காலம் செய்த கோலமடி. சபா ஏங்க ஆகாஷ் வந்திருக்காரு.